அழகிய நகரத்தில் மஸ்ஜித் நபவி மேன்மையாக எழுப்பப்பட்டது. முஸ்லிம்கள் தேடினர் ஒரு புனிதமான வழியை. ஒவ்வொரு தொழுகை நேரத்திலும் மக்களை அழைக்க நெருப்பை மூட்டினர், நகுசை அடித்தனர், கொம்பை ஊதினர், முரசு முழங்கினர். ரசூலுல்லாஹ் அதில் திருப்தி அடையவில்லை, மேலும் உயர்ந்த ஒரு அழைப்பை தேடினார். அப்துல்லாஹ் பிஞ்சை தூக்கத்தில் ஒரு மனிதர் வந்து அவரை அணுகினார். அழகிய புனித வார்த்தைகளை பயிற்றுவித்தார். அல்லாஹு அக்பர் இதயத்தில் எதிரொலித்தது. எழுந்து இதயம் துடிக்க ஓடின ரசூலிடம், என் கனவு உண்மை யா ரசூலுல்லாஹ். பிலாலுக்கு கற்றுக் கொடுங்கள், அவரது குரல் மிகவும் உயர்ந்தது. மதீனாவின் முதல் அஜான் முழங்கியது. பிலாலின் குரல் வானத்தை நிரப்பியது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்னா முஹம்மதன் ரசூலுல்லாஹ். மறுமை வரை நிலைத்திருக்கும் அழைப்பு, கனவிலிருந்து நிலையான சுன்னத்தாக. பிலால் உயர்ந்த வீட்டின் மேயறினார். காலை சூரிய ஒளி பிரகாசித்தது. அவரது குரல் உயர்ந்து அழகாகவும் புனிதமாகவும் முதன்முறையாக அஜானை உச்சரித்தார். ரசூலுல்லாஹ் புன்னகையுடன் கேட்டார். மகிழ்ச்சி கண்ணீர் கன்னத்தில் வழிந்தது. இதுதான் நாம் தேடியது. யா சஹாபி, பிலால் நம்முடச்சின் என்றென்றுமாவார். பணக்காரரிடமோ உயர் குடும்பத்திடமோ இல்லை, மாறாக உறுதியான ஈமானுள்ள அடிமையிடமிருந்து மென்மையான சாதாரண குரல் அல்ல, மாறாக பொறுமையிலிருந்து பிறந்த குரல். மதீனாவின் முதல் அஜான் முழங்கியது. உம்மத்தின் வரலாற்றை மாற்றியது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்னா முஹம்மதன் ரசூலுல்லாஹ். ஒவ்வொரு முறை அஜான் ஒலிக்கும் போதும் நாம் கனவையும் பிலாலின் குரலையும் நினைவு கூர்வோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்னா முஹம்மதன் ரசூலுல்லாஹ். அஷ்ஹது அன்னா